ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்து பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துங்க. நல்லா வதங்கி வந்ததோ 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வாசனை வந்ததோ பெரிய தக்காளியாக 2 தக்காளி ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. கொத்தமல்லி தண்டு நிறைய சேர்த்துதோ நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததோ 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டு ஆறின பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரமாக வதங்கி வர கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ராஸ்மால் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சு 1 கேஜி மட்டன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மிலே இருக்கட்டும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்ச மசாலா மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ஏன்னா இது கிரேவியே செய்ய போகிறோம். இப்போ அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துங்க. குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துருங்க. இப்போ ஒரு அருமையான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம்.